வணக்கம் நண்பர்களே. 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தற்போது அரசியல் வட்டாரங்கள்ல பரபரப்பாக பேசப்படும் செய்திதான் நடிகர் விஜய் பெரம்பூர் தொகுதியில போட்டியிட போறாரா இல்லையா என்பது. டிவிகே உறுப்பினர்கள் விஜய் அவர்கள் பெரம்பூர் தொகுதியில் நிற்க வேண்டும் அப்படின்ற ஒரு ரெக்வஸ்ட முன்னிறுத்தி வந்துட்டு இருக்காங்க. ஒருவேளை விஜய் அவர்கள் இதற்கு சம்மதம் தெரிவித்து பெரம்பூர் தொகுதியில் அவர் நின்னார்னா எலெக்ஷன் ரிசல்ட் என்னவா இருக்கும் அப்படின்றதுதான் நம்ம இந்த வீடியோல அலச போறோம். பெரம்பூர் தொகுதியின் முழு அரசியல் பின்னணி என்ன, தற்போது எம்எல்ஏ யாரு, கடந்த தேர்தல் முடிவுகள் என்ன, விஜய் அவர்கள் நின்றால் ஓட்டு சதவீதம் எப்படி மாறும், உண்மையிலே அவர் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கிறதா, இதெல்லாம் தான் இந்த வீடியோல முழுக்க நம்ம பார்க்க போறோம். அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரை பாருங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இது வைரல் விளக்கம். நான் உங்கள் வைரல் ப்ரோ. பெரம்பூர் தொகுதி சென்னை மாநகரத்தின் முக்கிய மையமாக கருதப்படுதுங்க. இது உள்ளடக்கும் முக்கிய பகுதிகள் என்னன்னா யாசர்பாடி, ஜவஹர் நகர், சில தொழிலாளர் குடியிருப்புகள், நடுத்தர மற்றும் கீழ் நடுத்தர வர்க்க மக்கள் அதிகமா இருக்காங்க. இங்க என்னென்ன மாதிரியான மக்கள் வாழ்ந்துட்டு வராங்கன்னா ரயில்வே ஊழியர்கள், தொழிலாளர் வர்க்கம், நடுத்தர வருமான குடும்பங்கள், நகர்ப்புற ஏழைகள். இதனால இந்த தொகுதி பெரும்பாலும் சமூக நல அரசியல் மீது ஓட்டு போடும் தன்மையை கொண்டிருக்கிறது. பெரம்பூர்ல தற்போது சிட்டிங் எம்எல்ஏ யாருன்னா திமுகவை சேர்ந்த ஆர்த்தி சேகர் அவர்கள். அவர் 2021 தேர்தலில் 52% ஓட்டுகளை பெற்று எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். 2வது இடத்துல அதிமுக வேட்பாளர் சுமார் 50,000 வாக்குகளை பெற்றிருக்கிறார். இதை வச்சு பார்க்கும்போது 2021 பெரம்பூர் தொகுதி டிஎம்கேவின் வலுவான கோட்டையாக பார்க்கப்படுகிறது. இது ஒரு புறம் அப்படியே வச்சுட்டாலும் கடந்த தேர்தல் வரலாறு என்னன்னா 2021 நான் சொன்ன மாதிரி டிஎம்கே ஆட்சியை பிடிச்சிருக்காங்க. 2016 ஏடிஎம்கே ஆட்சி பிடிச்சிருக்காங்க. அதுக்கு முன்னாடி நடந்த தேர்தல் 2011 சிபிஐஎம், 2006, 2001 இது 3 தேர்தலையும் சிபிஐஎம் இந்த பெரம்பூர் தொகுதியை பிடிச்சிருக்காங்க. 1996 டிஎம்கே இந்த பெரம்பூர் தொகுதியை பிடிச்சிருக்காங்க. இந்த லாஸ்ட் 5 எலெக்ஷன்ஸ் உடைய ரிசல்ட் என்ன சொல்லுதுன்னா இந்த பெரம்பூர் தொகுதி எந்த கட்சிக்கும் பெர்மனன்ட் வெற்றி கொடுத்ததில்லை. விஜய் அவர்கள் இந்த பெரம்பூர் தொகுதியில் நின்னா என்ன ஆகும், என்ன பாசிபிலிட்டிஸ்லாம் அவருக்கு இருக்கு அப்படின்றத பார்ப்போம். இளைஞர்கள் ஆதரவு இருக்கு, நல்ல ஒரு ஃபேன் பேஸ் இருக்கு, சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு, இது எல்லாமே இருக்கு. ஆனா ஃபேன் பேஸ் ஓட் பேங்கா மாறுமா, இதுதாங்க ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. இது அவர் எப்படி கன்வெர்ட் பண்ணலாம், ஃபேன் பேஸ எப்படி ஓட் பேங்கா மாற்றலாம்? வித் எலெக்ஷன் ப்ராமிசஸ் அண்ட் ஒவ்வொரு தொகுதிக்கும் போய் பிரச்சாரம் பண்றது, மக்களை ஸ்ட்ராங்கா நம்ப வைக்கிறது, மக்களுக்கு எளிய முறையில எலெக்ஷன் ப்ராமிசஸ் எடுத்து சொல்றது. இதன் மூலமா ஃபேன் பேஸ விஜய் அவர்கள் ஓட் பேங்கா மாற்றலாம். கடந்த 2021 தேர்தலில் பெரம்பூர் தொகுதி ஓட் ஷேரை பத்தி இப்ப நம்ம பார்க்கலாம். பெரம்பூர் தொகுதியில டிஎம்கே 52% வாக்குகள் பெற்றிருக்கு. ஏஐஏடிஎம்கே 30 to 35% வாக்குகள் பெற்றிருக்கு. மற்ற கட்சியினர் 10 to 17% வாக்குகள் பெற்றிருக்காங்க. சப்போஸ் விஜய் அவர்கள் பெரம்பூர் தொகுதியில் நின்றார்னா 3 விதமான சாத்தியக்கூறுகள் இங்க இருக்கு அப்படின்றத நான் பார்க்கிறேன். 1வது டிஎம்கே ஓட்டு ஸ்பிளிட் ஆகலாம். 2வது சாத்தியக்கூறு ஏஐடிஎம்கே ஓட்டு ஸ்பிளிட் ஆகலாம். 3வது அர்பன் ஃப்ளோட்டிங் ஓட்டர்ஸ் அவரை ஆதரிக்கலாம். அர்பன் ஃப்ளோட்டிங் ஓட்டர்ஸ்னா நகர்ப்புற மக்கள் நிரந்தரமா ஒரு கட்சிக்கு வாக்களிக்க மாட்டாங்க. ஒரு எலெக்ஷன்ல ஒரு பார்ட்டிக்கு வாக்களிப்பாங்க, இன்னொரு எலெக்ஷனுக்கு வேற பார்ட்டிக்கு வாக்களிப்பாங்க.
இன்னொரு எலெக்ஷனில் நோட்டாக வாக்களிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களதான் அர்பன் ஃப்ளோட்டிங் ஓட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். பெரம்பூர் தொகுதியை பொறுத்தவரை தாவேகாவுக்கு என்னென்ன ஸ்ட்ரென்த் என்னென்ன வீக்னஸ் இருக்கு அப்படின்றத இப்போ அனலைஸ் பண்ணலாம். முதல்ல நான் ஸ்ட்ரென்த்தா என்ன பார்க்கறேன்னா, அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங் பிராண்ட் இமேஜ் இருக்கு, கரப்ஷன் ஃப்ரீ பெர்செப்ஷன்ஸ் இருக்கு. இப்போதான் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ ஆப்வியஸ்லி கரப்ஷன் ஃப்ரீயா இருப்பாங்க. ஸோ அது ஒரு அட்வான்டேஜா நான் பார்க்குறேன். அடுத்து அர்பன் யூத் கனெக்ட் இருக்கு. வீக்னஸ் சைடில் நான் என்ன பார்க்குறேன்னா, போலிங் ஏஜென்ட் நெட்வொர்க் இல்லை, கிரவுண்ட் ஸ்ட்ரக்சர் இல்லை, ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் ரிஸ்க், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு வீக்னஸாக நம்ம எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு பூத் லெவல் கேடரே இல்லை. கேடரே ஸ்ட்ரென்த்னா ஒரு கட்சிக்கு வார்டு வாரியாக நிர்வாகிகள் இருப்பாங்க, பகுதி செயலாளர்கள் இருப்பாங்க, பூத் ஏஜென்ட்ஸ் இருப்பாங்க, வீடு வீடாக சென்று பிரச்சாரம் செய்யும் வாலண்டியர்ஸ் இருப்பாங்க, வாக்காளர்களை போலிங் டே அன்று மொபிலைஸ் செய்யும் அமைப்பு ஒன்று இருக்கும். நீங்க பார்த்துருப்பீங்க, எலெக்ஷன் டே அன்னைக்கு யார் ஓட்டு போட வரல அப்படின்னு லிஸ்ட் செக் பண்றது, அவங்களுக்கு போன் செய்து நினைவூட்டுவது, வாக்குச்சாவடி அருகில் பார்ட்டி ஹெல்ப் டெஸ்க் அப்படின்னு வைப்பது, பூத் ஏஜென்ட் உள்ள இருந்து கண்காணிப்பது, இதை தான் கேடர் நெட்வொர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. டிவிக்கே ஒரு புதிய கட்சி, அவங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ல சந்திக்க போறாங்க. ஸோ இனிமே தான் இந்த கேடர் நெட்வொர்க்கை உருவாக்குவாங்க. அப்படி உருவாக்கினா அவங்களுக்கு இது பலம். நம்ம அடுத்த செக்மெண்ட்ல என்ன பார்க்க போறோம்னா, வின்னிங் ப்ராபபிலிட்டி அனாலிசிஸ் தான் பார்க்க போறோம். பொலிட்டிக்கல் ரியாலிட்டியில ஒரு புதிய கட்சி முதல் எலெக்ஷன்லயே 40% ஓட் வாங்குறதுன்றது ரொம்ப கடினம். ஆனா மும்முனை 4 முனை கண்டஸ்டன்ஸ் இருந்தா ஒரு 30 to 35% ஓட் வாங்கினாலே வின் பாசிபிலிட்டிஸ் அதிகமா இருக்குன்னு கருதலாம். இந்த பாசிபிலிட்டிஸ் எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா, டிஎம்கேயோட ஆன்டி இன்கம்பன்சி லெவல், ஏஐடிஎம்கேயோட ஸ்ட்ரென்த் என்ன, அலையன்ஸ் பாலிடிக்ஸ், மைனாரிட்டி ஓட் பிஹேவியர், அதுக்கப்புறம் முன்னாடி நான் சொன்ன மாதிரி அர்பன் டர்ன் அவுட் பெர்சன்டேஜ். அதாவது கட்சி மாறி மாறி ஓட்டு போடுறவங்க இந்த தடவை தாவேக்காக ஓட்டு போட்டாங்கன்னா விஜய் அவர்கள் ஜெயிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. நண்பர்களே, இப்ப நம்ம ஃபைனல் செக்மெண்ட்டுக்கு வந்துட்டோம். விஜய் அவர்கள் பெரம்பூரை நின்னான்னா எப்படி இருக்கும்? எலெக்ஷன் ரொம்ப சுவாரஸ்யமா போகும்ல. ஓட் ஷேர் டெஃபினெட்லி இம்பாக்ட் ஆகும். ஆனா இமிடியேட் வின் கேரண்டி சொல்ல முடியாதுங்க. தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் 30% மேல் ஓட்டு எடுத்துட்டாருன்னா வச்சுக்கோங்களேன், அடுத்த 5 ஆண்டுல அவர் தாங்க பெரிய பிளேயரா மாறுவாரு இந்த பெரம்பூர் தொகுதியில. மக்களே, இப்போ என்னோட பெர்செப்ஷன் ஒரு பக்கம் வச்சுட்டு, இந்த 2026 பெரம்பூர் தேர்தலில் டிஎம்கே ரீட்டைன் ஆகுமா, அல்லது ஏடிஎம்கே கம்பேக் ஆகுமா, அல்லது டிவிக்கு பெரம்பூர் தொகுதியை தன்வசப்படுத்துமா? உங்க கருத்து என்ன என்பதை கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றொரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வைரல் ப்ரோ. நன்றி.